இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6 அதிகாரம் 23 வசனம். Today's Bible verse. For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. Romans chapter 6 verse 23. பாவம் கொடூரமான ஒரு முதலாளி. அது கொடுக்கும் சம்பளம் மரணம், பயங்கரமான ஒரு கூலி. அப்படியானால் நாம் ஏன் அந்த அடிமைத்தனத்தை முறித்து கொள்ளக்கூடாது? நம்முடைய எல்லா பாவத்திலிருந்தும் எல்லாவிதமான தவறான வார்த்தைகள் மற்றும் நடத்தைகளில் இருந்து விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டு அப்பியாசிக்க மறுத்தால் நம்முடைய முடிவு அழிவுதான். பாவத்திற்கு நாம் செவிசாய்த்து அதனோடு நம்முடைய நட்பை வளர்த்து கொண்டோமானால் ஒரு நாள் திடீரென்று நம்முடைய பலவீனத்தில் அது நம்மை தாக்கிவிடும். நாம் செய்ய வேண்டியது நம்மை தேவனிடத்தில் முற்றிலுமாய் ஒப்புவிப்பதே. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர் நம்மை ரட்சிப்பார். பாவம் அழையாத ஒரு விருந்தாளியாக இந்த உலகத்தில் நுழைந்தது. அதை சீக்கிரமாய் கர்த்தர் விரட்டி அடித்து விடுவார். ஆனால் அது போவதற்கு முன்பு அநேகரை காயப்படுத்திவிட்டுதான் செல்லும். பாவத்தோடு நட்பு கொண்டாடினால் காயப்படாமல் இருக்கவே முடியாது. வேதாகமத்தில் ரோமர் 7 அதிகாரத்தில் பவுல் பாவத்தோடு எவ்வாறு போராடினார் என்பதை கூறுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாவத்தோடு போராட்டம் உண்டு. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் நிச்சயம் ஜெயம் உண்டு. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.